டெல்லி போலீஸ் RAF அங்க வந்திருந்த மாணவர்கள் மீது தடியடியை மீண்டும் ஒரு முறை தொடங்கி கண்ணீர் புகை குண்டுகள் அங்க வீசப்படுகிறது. இதை தாண்டி பிஜேபியின் குண்டர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளதாக ஒரு தகவலும் வெளிவருகிறது. அதுவும் ஆதாரப்பூர்வம். யார் இந்த நபர்கள்? விஷக்கிருமிகள், RSS சப்போர்ட்டர்ஸ்களா, ஏவி விட்ட குண்டர்களா, யாருக்கும் இந்த தரப்பிலிருந்து கற்கள் வீசப்பட்டது போலீசார். बीजेपी वाले को झूठे भेजेंगे आपको उकसाने के लिए, आपको प्रवोक नहीं होना है, आपको शांति से बैठे रहना है। पीस एंड नॉन वायलेंस इज आवर बिगेस्ट स्ट्रेंथ। किसी के गोद में कोई सरक के सो रहा है, कोई पंखा डुला रहा है उनके ऊपर। जी मैंने यूजीसी का एग्जाम दिया है तो 30 मंथ्स में रिजल्ट्स आ नहीं रहे। बाबा साहब इंकुलाब इंकुलाब मोदी सरकार मुर्दाबाद मुर्दाबाद। வணக்கம். நரேந்திர மோடியின் இரட்டை வேடம் நீங்க சற்று முன் பார்த்த இந்த வீடியோ வழியாக எக்ஸ்போஸ் ஆகியிருக்கிறது. JP நட்டா பிஜேபியின் முன்னாள் பிரசிடென்ட், இப்போ ஹெல்த் மினிஸ்டர். எப்பெல்லாம் நரேந்திர மோடி அரசாங்கத்திற்கு ஆபத்து வருகிறதோ JP நட்டா போன்ற நபர்களை முன்னிறுத்தி தன்னுடைய இமேஜை காப்பாற்றக்கூடிய வேலை மட்டும்தான் நரேந்திர மோடி பார்த்து வருகிறார். 21ஆம் தேதி இதே JP நட்டா CJPக்கு அழைப்பை கொடுத்து அங்க 2 நபர்களை உட்கார வைத்து 4 மணி நேரம் வரை அலைக்கழித்த அதே நபர் மீண்டும் ஒரு முறை நேற்று மாலை பிரஸ் மீட்டை கூப்பிட்டு வைத்து நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம், மாணவர்கள் எங்களிடம் தாராளமாக வந்து பேசலாம் என்று கூறிய அடுத்த ஒரு சில நிமிடத்தில் டெல்லி போலீஸ் RAF அங்க வந்திருந்த மாணவர்கள் மீது தடியடியை மீண்டும் ஒரு முறை தொடங்குகிறார். கண்ணீர் புகை குண்டுகள் அங்க வீசப்படுகிறது. இதை தாண்டி பிஜேபியின் குண்டர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளதாக ஒரு தகவலும் வெளிவருகிறது. அதுவும் ஆதாரப்பூர்வம். இந்த நபர்களுடைய முகத்தை பாருங்கள். யார் இந்த நபர்கள்? எப்படி இந்த நபர்கள் கையில் போலீஸோடைய தடியடி வந்து கிடைத்தது? எப்படி இந்த நபர்கள் அங்கிருக்கிற மாணவர்களை அடிப்பதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள்? இந்த அனைத்து நபர்களுடைய அடையாளத்தை கொஞ்சம் பார்த்தீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும். இந்த நபர்கள் பிஜேபியின் குண்டர். எந்த தலைவருடன் போட்டோ இருக்கு, எப்படி ரிலேஷன்ஷிப் பிஜேபியுடன் இருக்கிறது என்று அனைத்து விஷயத்தையுமே நீங்க பார்த்து வருகிறீர்கள். இது மட்டும் நேற்று என்ன நடந்தது அதை நீங்க பாருங்க. ஒரு 8:30 மணி அளவில் திடீர் என்று ஒரு சில போராட்டக்காரர்கள் தரப்பில் இருந்து, யார் இந்த நபர்கள்? விஷக்கிருமிகள், பிஜேபியின் சப்போர்ட்டர்ஸ்களா, RSS சப்போர்ட்டர்ஸ்களா, ஏவி விட்ட குண்டர்களா, யாருக்குமே தெரியும். இந்த தரப்பிலிருந்து கற்கள் வீசப்பட்டது போலீசார்கள். அங்கிருந்து RAF போலீசார்கள் ஒரு சில நபர்கள் அங்க வந்து இந்த மாணவர்கள் மீது தடியடி நடத்துகிறார். தடியடி கற்களை வீசிய நபர் மீது கிடையாது, அங்க இருந்த எல்லா மாணவர்கள் மீது. அப்போ இந்த விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு விதத்தில் பிளாட் செய்யப்பட்டதாக தெரிகிறது. இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா அங்கிருந்து வந்த போலீசார்கள் RAF ஒரு 7-8-10 நபர்களை அடிச்சது மட்டும் இல்லை, அங்க நின்றிருந்த அனைத்து மாணவர்கள் மீது, அனைத்து இளைஞர்கள் மீது, அதாவது எந்த விதமான தவறையும் செய்யாத மக்கள் மீது அங்க தடியடி நடந்தது. கண்ணீர் புகை குண்டுகள் மீண்டும் ஒரு முறை வீசப்பட்டது. ஏற்கனவே கோபத்தில் இருந்த அந்த கூட்டம், ஏற்கனவே அடி வாங்கி உதை வாங்கி இவர்களுடைய அந்த படங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீர்கள்னா பெலட் குண்டுகளை வைத்து 21ஆம் தேதி மாணவர்கள் மீது அடித்திருக்கிறார். CJP के प्रोटेस्ट में इनके फेस पे स्मोक बम लगाया है ना भैया? ये पूरे फेस पे, इसमें 2 मेजर पार्ट्स हो गए हैं. एक आंख में चला गया है जो कि मेरे मसल ऑफ आई ऑफ मसल को. देखो भाई को कितने सारे यहाँ पे जख्म हो गए हैं, देखे आप देख सकते हो. கரண்ட் ஷாக், பெண்கள் மீது அந்த எலக்ட்ரிக் ஷாக் அந்த கருவியை வைத்து அடிச்சிருக்கிறார். அப்போ அந்த அளவில் கோபத்தில் இருந்த மாணவர்கள் எந்த போலீஸ்காரன் சிக்கினாலும், எந்த RAF ஜவான் சிக்கினாலும் அவரை அடின்னு அடிச்சிருக்கிறார். அவர்கள் கையில் இருந்த கம்புகளையே பறிச்சு அவர்கள் மீதே தாக்குதல். அதாவது கற்களை எரிஞ்ச நபர்களும் அடி வாங்கிய நபர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட இந்த கோபம், மாணவர்களுடைய கோபம், இதை ஜஸ்டிஃபை செய்ய முடியுமா? நிச்சயமாக முடியும். இது ஒரு அமைதி போராட்டம், காந்தி வழியில் தொடங்கப்பட்ட போராட்டம். முதல் 21 நாட்கள் வரை சோனம் வாங்சு அந்த மேடையில் இருக்கும் வரை எந்த விதமான கலவரம் நடக்கவில்லை.
முடியவில்லை. போலீசார்கள், அரசாங்கம், பிஜேபி சார்ந்த நபர்கள் அல்ல மாணவர்கள் யாருமே அந்த இடத்தில் நெருங்கக்கூட முடியவில்லை. அந்த அளவில் சோனம் வாங்சுக் அந்த அழுத்தம் இருந்தது. அரசாங்கத்தின் மீது அவருடைய பிரஷர் இருந்தது. இந்த பக்கம் அபிஜித் தீப்கே, சௌரப் தாஸ், ராங்கா, தையா, இது போன்ற ஏராளமான இளைஞர். ஒரு காலகட்டத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா இந்த ஒட்டுமொத்த போராட்டமுமே சோனம் வாங்சுடைய போராட்டமாக மாறிவிட்டது. அதாவது சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய பெயரை கூட யாருமே எடுக்க. திடீர் என்று 21ஆம் தேதி சோனம் வாங்சு தூக்கப்படுகிறார். அந்த இடத்தில், அந்த நேரத்தில் சௌரப் தாஸ், அபிஜித் தீப்கே அல்ல அந்த ஸ்போக் பர்சன்கள் யாருமே அந்த இடத்தில் கிடையாது. எப்படி? அப்போ ஒரு விதத்தில் இன்னொரு சந்தேகமும் ஏற்படுகிறது. அபிஜித் தீப்கே தன்னுடைய ஸ்டேஜை யாரிடமே பகர விரும்ப மாட்டேங்கிறார். அங்க நீங்க பார்த்தீர்கள்ல மேடையில பிரகாஷ் ராஜ் அவர்கள் போனார், ஷபானா ஆஸ்மி அவர்கள் போனார், சஞ்சய் சிங் போனார், மனோ தங்கராஜ் அவர்கள் போனார், யோகேந்திர யாதவ் போனார், இது போன்ற கேஜ்ரிவால் போனார், டிம்பிள் யாதவ் போனார். எத்தனையோ தலைவர்கள் போனால் கூட அந்த தலைவர்கள் அங்கங்கே உட்கார்ந்திருந்தால் கூட சந்திரசேகர் அவர்கள் போனார். இன்னைக்கும் சந்திரசேகர் நீங்க பார்த்தீர்கள்னா பார்லிமெண்டில் அவர் ஒரு போராட்டம், தனி போராட்டத்தை நடத்தி வருகிறார். காசஸ் சேம். இந்த நாட்டு எஜுகேஷன் மினிஸ்டர், இந்த நாட்டு எஜுகேஷன் சிஸ்டத்தை சீர்குலைத்த ஒரு நபர், அவர் ரெசிக்னேஷன் கொடுத்தார். அங்க வந்திருந்த கூட்டம் சிஜேபிக்காக வந்த கூட்டம் கிடையாது, சோனம் வாங்சுக்காக வந்த கூட்டம் கிடையாது, பிஜேபிக்காகவோ காங்கிரஸுக்காகவோ ஆம் ஆத்மி கட்சிக்காகவோ சமாஜ்வாதி கட்சிக்காகவோ அங்க வந்த கூட்டம் கிடையாது. இந்த கூட்டம் ஒரு இமோஷனலான கூட்டம். இந்த கூட்டம் நேரடியாக தன்னுடைய எதிர்காலத்திற்காக, தன்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக இமோஷனலாக வந்த கூட்டம். டெல்லி போலீஸோட இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபெயில் ஆகி இருக்கிறது. இதை அவர்கள் ஒற்றுக்கொள்ள. இன்னைக்கு டெல்லி போலீஸில் இருக்கக்கூடிய கமிஷனர் யார்? கடந்த 20 ஆண்டுகளாக எந்த இடத்திலுமே ஃபீல்டில் போஸ்டிங் கிடைக்காத ஒரு நபர். த்ரூ அவுட் 20 ஆண்டுகள் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்டில் டெஸ்க் ஜாப் செய்து கொண்டிருந்த ஒரு நபரை நீங்க திடீர் என்று டெல்லி போலீஸ் கமிஷனராக நியமிக்கிறீர்கள். இதற்கு முன்னாடி இருந்த டெல்லி போலீஸ் கமிஷனர் இன்னும் 10 மாதங்கள் இருக்கும் வரை திடீர் என்று அவரை நீக்கிவிட்டு இவரை கொண்டு வந்ததுக்கான காரணம், அங்க நடந்த அந்த கலவரங்களை நீங்க பார்த்தீர்களா, நிச்சயமாக ஒரு ப்ரொஃபஷனல், ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ் போலீஸ்காரர் அந்த வேலையை பார்த்திருக்கவே முடியாது. எந்த அளவில் அங்க தடியடி நடந்ததோ, தடியடியும் சாதாரணமாக கிடையாது. அந்த கட்டையில் நீங்க பார்த்தீர்கள்னா நுணையில ஆணி அடிச்சு வச்சிருந்திருக்கிறார். அப்போ ஆர்டர், எந்த விதமான ஆர்டர் அங்க கிடைத்திருக்கிறது? போலீஸ்காரர்கள் இந்த படத்தை நீங்க பார்த்தீர்கள்னா சிவில் யூனிஃபார்ம்ல கைகளில் கம்புகளை ஏந்திய இந்த நபர்கள் யார்? எப்படி இந்த நபர்களுக்கு இந்த அனுமதி கிடைத்தது? காலில் ஸ்லிப்பர் போட்டுக்குன்னு ஒருத்தன் அடிச்சுட்டு இருக்கான். யார் இந்த நபர்? தலையில ஹெல்மெட் இருக்கு, முகமூடி இருக்கு. இந்த நபர் தீவிரவாதியா இல்ல மாணவர்கள் தீவிரவாதி? அங்க பிளான்ட்டை நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு போலீஸ்காரருடைய சட்டையில கூட நேம் பிளேட் கிடையாது. கேட்டா வேர்த்துச்சு, விழுந்துருச்சு, வேர்த்துச்சு, அதனால கழட்டி வச்சிருங்க, அந்த நேம் பிளேட்டால உங்களுக்கு வேர்வை குறைஞ்சிரும். இதெல்லாம் போலீஸ் தரப்பிலிருந்து வரக்கூடிய எக்ஸ்கியூஸ். 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ராமனோகர் லோஹியா ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பெண்மணி இறந்தும் போனார், இளம் பெண், போராட்டத்தில் கலந்து கொண்ட அந்த பெண். இப்ப இந்த எல்லா மாணவர்களுடைய எஜுகேஷன், எல்லா மாணவர்களுடைய கோபம் நேற்று அந்த வழியில் வெடித்திருக்கிறது. ஆனால் இந்த கோபத்தை தூண்டிய நபர் யார்? Can Delhi police explain how these boys got the lathi of Delhi police? பிஜேபியின் குண்டர்கள் இவர்கள் கையில் டெல்லி போலீஸோடைய லாட்டி எப்படி வந்தது? இன்னொரு வீடியோ பார்த்தேன். டெல்லி போலீஸ் ஆகே படோ, ஹம் தும்ஹாரே சாத் ஹை, ஜெய் ஸ்ரீராம். டெல்லி போலீஸ் நீங்க தடியடி நடத்துங்கள், நாங்க உங்களுக்கு பின்னாடி நிக்கிறோம். பிஜேபியின் குண்டர்கள் அங்க வெளிப்படையாக கலவரத்தை தூண்டுவதற்காக இந்த வேலையை பார்க்கிறார்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.
இது நரேந்திர மோடியின் இரட்டை வேடமா இல்லையா நீங்களே முடிவு. இது மட்டுமல்ல, வெஸ்ட் பெங்கால்ல டெப்யூ செய்யப்பட்ட 20 யூனிட்ஸ், ஒரு யூனிட்ல 100 ஜவான்கள் இருப்பார்கள், சிஆர்பிஎஃப் ஜவான். ஏர்லிப்ட் செய்யப்பட்டு 2000 ஜவான்கள் 20 யூனிட்ஸ்களை நேற்று இரவு டெல்லியில் இறக்கி இருக்கிறது பிஜேபி அரசாங்கம். மாணவர்கள் தானே பேச்சுவார்த்தைக்காக அமைதியாக தானே உங்களிடம் வந்து சேர்ந்தார்கள், போராடி வந்தார்கள், தடியடி நடத்தினீர்கள். அதுக்கப்புறமும் மாணவர்கள் அவருடைய கோரிக்கை தர்மேந்திர பிரதானை ரெசிக்னேஷன் கொடுக்க வையுங்கள் தானே. நரேந்திர மோடிக்கு என்ன பயம்? எதற்காக தர்மேந்திர பிரதானிடமிருந்து ரெசிக்னேஷனை வாங்க மறுக்கிறார்? ராகுல் காந்தியை நீங்க உள்ள தூக்கி போடுறீங்க, அகிலேஷ் யாதவ் உள்ள தூக்கி போடுறீங்க, பிரியங்கா காந்தி உள்ள தூக்கி போடுறீங்க, சோனம் வாங்சுவ நீங்க ஒரு விதமான சிறையடைப்பு தான். அப்புறம் எந்த இடத்துல டெமோக்ரஸி இருக்கு? எந்த இடத்துல நீங்க டயலாக்கான அந்த அந்த டயலாக்கான இடத்தை நீங்க விட்டிருக்கிறீர்கள்? சஞ்சய் சிங் ஆம் ஆத்மி பார்ட்டி, புவா மாஞ்சி, சௌரப் பரத்வாஜ், யோகேந்திர யாதவ், சிபிஎம் ரஹீம், எம்பி ரஹீம், ராகுல் காந்தி, ஜார்க்கண்ட்ல இருந்து வந்த ஒரு சில எம்பிக்கள், இந்த அனைத்து நபர்களுமே நீங்க பார்த்தீர்கள். கிட்டத்தட்ட 55 எம்பிக்கள் சோனம் வாங்சுக்காக, சோனம் வாங்சுடைய மனைவி வழியாக இந்த கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். யாரையுமே சோனம் வாங்சுவை சந்திக்க மறுத்து வருகிறது டெல்லி போலீஸ். அப்போ எதற்காக இந்த விஷயம்? இந்த இடத்துல நீங்க பார்த்திருக்கீங்களா, டெல்லி ஹைகோர்ட் டைரக்டட் a proper treatment, not police detention, yet Sonam Wangchu kept under police control. போலீஸ் என்ன சொல்றது, சோனம் வாங்சுவை நாங்க டெடென்ஷன் எடுத்து வைக்கல, ஆனால் அவரை ஒரு பாதுகாப்பாக நாங்க வைத்திருக்கிறோம். இது டெல்லி ஹைகோர்ட் வழியாக கொடுத்த அந்த செய்தி. இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா, இன்னைக்கு ஒட்டுமொத்த சோஷியல் மீடியால இருந்து வரக்கூடிய செய்திகள், முக்கியமாக நீங்க பிஜேபியோட ஹேண்டில் எடுத்து பார்த்தீர்கள்னா, இங்கிருந்து மாணவர்கள் அடிச்சது மட்டும்தான் காட்டுகிறார்கள். ஆனால் அந்த தரப்பிலிருந்து போலீஸ்காரர்கள் அடித்த அந்த கற்கள், அங்கிருந்து அடிச்ச அந்த விஷயங்கள், அதை பற்றி எந்த கோதி மீடியாவும் எடுத்து காட்டுவதில்லை, எந்த பிஜேபியின் ஹேண்டிலும் எடுத்து காட்டுவதில்லை. இப்போ பிஜேபி இன்னொரு நாடகத்தை தொடங்கி இருக்கிறார்கள். எப்படி நரேந்திர மோடியின் வீட்டு வாசலில் ராகுல் காந்தி போராடலாம்? ஏன் இதே பிஜேபி 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு டாக்டர் மன்மோகன் சிங் வீட்டு வாசலில் போராடவில்லை? அவரிடம் ரெசிக்னேஷனை கேட்கவில்லை? அமைதியான முறையில் போராடுவது, கோஷம் வெளிவிடுவது இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷன் கொடுத்த ரைட்டா இல்லையா? அந்த இடத்தில் கலவரம் வந்தால் நிச்சயமாக அது தவறு. ஆயுதங்களை ஏந்தி யார் வந்தாலும் அவர்கள் தவறு. We cannot accept all these nonsense. But அமைதியான முறையில் போராடுவது, அதை நீங்க எப்படி தடுக்க முடியும்? அதை எப்படி நீங்க தவறாக எடுத்துக்காட்டு? கோதி மீடியா மீது வெடிக்கக்கூடிய அந்த கோபம், மாணவர்கள் போலீசார்கள் மீது காட்டியது கோபம் இன்னொரு பக்கம். இந்த கோபம் எங்கெல்லாம் வெடித்திருக்கிறது நீங்க பார்த்தீர்கள்னா, டெல்லியில் மட்டுமல்ல, சென்னையில் இந்த போராட்டம் தொடங்கி மகாராஷ்டிரா சிவாஜி பார்க், மும்பையில சிவாஜி பார்க்ல ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டு, பீகார் பட்னாவில் பிஜேபியினர்கள் பிஜேபி கொடியை பார்த்தாலே அங்களுடைய மக்கள் அடிச்சு விரட்டுகிறார்கள், அடிச்சு நொறுக்குகிறார்கள். அங்கேயும் ஒரு போராட்டம். तस्वीर यहाँ पर मारपीट जो है वो शुरू हो चुके हैं, देख सकते हैं ये तस्वीर यहाँ पर, देखिए देख सकते हैं यहाँ पर क्या हुआ? कौन है आप भैया? भैया आप कौन है भैया? आपको मार क्यों रहे थे? हेलो सर सर सर. ஹைதராபாத்தில் போராட்டம், பெங்களூரில் போராட்டம், ஜார்க்கண்டில் போராட்டம், ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், அங்கிருந்து வரக்கூடிய விவசாயிகளுடைய போராட்டம். இந்த காம்பினேஷன் இவ்வளவு டெட்லி என்று நீங்க பாருங்கள். மாணவர்கள், இளைஞர்கள், விவசாயிகள், பொதுமக்கள், அனைத்து நபர்களுமே ரோட்டில் இறங்கி போராடுவதற்கான காரணம், எதற்காக அரசாங்கம் எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் முன்வரவில்லை? யாருக்கான அரசாங்கம் இது? இது போன்ற தடியடியை ஆக்செப்ட் செய்ய முடியுமா? மாணவர்கள் மீது நடந்த அந்த தடியடியை நியாயப்படுத்த முடியுமா? இல்ல மாணவர்கள் போலீஸ் மீது அடிச்ச அந்த தாக்குதல், போலீஸ் மீது கை வைத்ததை ஜஸ்டிஃபை செய்ய முடியும்? இந்த விஷயம் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போயிருக்கிறது. சூரியகாந்த் அவர்கள் என்ன கூறினார்? We don't have time. I don't have time. We don't have any time.
ஸோ ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் யோர் டைம். என்னிடம் நேரம் கிடையாது, எங்களுடைய கோர்ட்டிடமும் நேரம் கிடையாது, உங்களுடைய நேரத்தையும் வீணாக்காதீர்கள். இது போன்ற வழக்குகளை நீங்க கொண்டுட்டே வர யூ ஹேண்டில் யுவர்செல்ஃப். மாணவர்கள் மீது தடியடி நடந்திருக்கிறது, மாணவர்கள் மீது அத்துமீறல் நடந்திருக்கிறது. ஐயா, இந்த வீடியோக்களை பாருங்கள். எங்களிடம் நேரமே கிடையாது, நாங்கள் பார்க்கவே மாட்டோம். திஸ் இஸ் வாட் தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மிஸ்டர் சூரியகாந்த் சேஸ். அப்போ எங்க தான் மக்கள் போவார்கள்? எப்படிதான் நியாயம் கிடைக்கும்? எப்படிதான் இந்த நாட்டில் ஒரு டெமோக்ராட்டிக் முறையில் ஒரு டயலாக் நடக்கும், ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும்? சிந்தித்து பாருங்கள். இப்போ டெல்லியில் அமைதி இருக்கு, ஆனால் எப்ப எந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய கலவரம் வெடிக்கும் என்று யாருக்குமே தெரியாது. சிந்தித்து பாருங்கள். நன்றி. ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.